இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். கனடாவுக்கு போக முடியாத காரணத்தால் விரக்தியடைந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளியான தகவல். இலங்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகள். பஹல்காம் தாக்குதலின் எதிரொலியாக இந்திய அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகள். பஹல்காம் தாக்குதல்தாரிகளின் புகைப்படங்களை வெளியிட்ட இந்திய புலனாய்வுத்துறை. சுவிட்சர்லாந்தின் தேர்தல் நடவடிக்கைகளில் வெளிநாட்டு நன்கொடைகளை தடுக்க கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியில் உள்ள வெற்றுக்காணி ஒன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 30 வயதுடைய இந்த இளைஞர் யாழ் வைத்தியசாலை வீதி பகுதியில் வசிப்பவராக கூறப்படுகிறார். கனடாவிற்கு செல்ல முயற்சி செய்து வெற்றி பெறாததால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கலால் விரக்தியடைந்த அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அவரை காணவில்லை என அண்ணன் தேடியபோது வெற்றுக்காணி அருகே இளைஞரின் ஆட்டோவை கண்டவர்கள் பின்னர் குறித்த காணிக்கு சென்று பார்வையிட்ட போது தூக்கில் தொங்கிய நிலையில் சடலம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக தகவல் அறிந்த யாழ்ப்பாண போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டனர். பின்னர் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. நேற்று காலை நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சாட்சிகள் அறிக்கைகள் பெறப்பட்டு யாழ் போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என வெளிவந்த தகவல் தற்போதைய அரசியல் சூழலை பெரிதும் சலசலப்புடன் மாற்றியுள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அதன் பிரதான சூத்திரதாரியை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. அந்த முக்கிய சூத்திரதாரி ஒருவர் அரசியல் உயர் பதவியில் இருந்தவராக இருக்கக்கூடும் என்றும் அவரது கைது எந்த நேரத்திலும் நடைபெறக்கூடும் என்ற தகவல்களை அனுர அரசின் உள்துறை தரப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த விடயம் தற்போது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளையும் உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்ட பேட்டியில் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு தரப்பினால் மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தற்போதைய விசாரணைகளின் ஒத்திசைவாக மாறியுள்ளன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்யும் நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையின் சில பகுதிகளில் எதிர்ப்பு போராட்டங்கள் எழலாம் என்ற முன்னெச்சரிக்கையை அடிப்படையாகக் கொண்டு போலீசார் மற்றும் பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாப் பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் 27 பேர் உயிரிழந்ததனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான உறவுகள் கடுமையாக பதற்றமடைந்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான வாகா அட்டாரி எல்லைகள் உடனடியாக மூடப்படவுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் இந்தியாவுக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் நாடு திரும்ப வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரு நாடுகளுக்கிடையிலான சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் முற்றாக நிறுத்தப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த தீர்மானங்கள் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மற்றும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையிடும் நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றன. காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த மற்றும் பலர் காயமடைந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 3 பயங்கரவாதிகளின் புகைப்படத்தையும் அவர்களின் ஓவியங்களையும் இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. அந்த 3 பயங்கரவாதிகள் ஆசிபுஜி, சுலேமான் ஷா மற்றும் அபு தல்ஹா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவான லஷ்கர்-இ-தொய்பாவின் ஒரு பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்டைச் சேர்ந்த தாக்குதல்காரர்கள் பஹல்காமில் உள்ள பிரபலமான பைசரன் புல்வெளியில் சுற்றுலாப் பயணிகள் மீது செவ்வாய்க்கிழமை துப்பாக்கி சூடு நடத்தினர். இது அண்மைய ஆண்டுகளில் காஷ்மீரில் நடந்த மிகக் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றாகும். குறைந்தது 5 முதல் 6 பயங்கரவாதிகள் உருமறைப்பு உடைகள் மற்றும் குர்தா பைஜாமாக்களை அணிந்து பள்ளத்தாக்கைச் சுற்றியுள்ள அடர்ந்த பைன் காட்டிலிருந்து பைசரன் புல்வெளிக்கு வந்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர்.
தெரிவித்தனர். இந்த குழுவில் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு பள்ளத்தாக்கில் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் அடங்குவர் என்று இந்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. லஷ்கர்-இ-தொய்பாவின் உயர்மட்ட தளபதியான காலித் என்கிற சைஃபுல்லா கசூரி படுகொலையின் மூளையாக செயல்பட்டதாக புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளன. முதற்கட்ட தடயவியல் பகுப்பாய்வு மற்றும் உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்களின்படி பயங்கரவாதிகள் இராணுவ தர ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தியதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் காட்டுப்பகுதியை பயன்படுத்தி அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்ற பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க பாதுகாப்புப் படையினர் மிகப்பெரிய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகளில் வெளிநாட்டு தலையீடுகளை தடுக்க கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வெளிநாட்டவர்களிடமிருந்து பெறப்படும் நன்கொடைகள் நாட்டின் உள்நாட்டு கருத்தரங்குகளிலும் ஜனநாயக தேர்தல்களிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு நன்கொடைகளை பெற்றவர்கள் மீது அதிகபட்சமாக 40,000 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படலாம். ஆனால் இது போதுமானதல்ல என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் ஷாப் கூறியுள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இதுபோன்ற சட்டவிரோத நன்கொடை விவகாரங்களில் ஒரு நிறுவனத்துக்கு 1 பில்லியன் யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படுவதை குறிப்பிட்ட ஷாப் சுவிட்சர்லாந்தும் அதே தரத்தில் கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஷாப்பின் இந்த கருத்துக்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.